வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடக் கலை. ஆன்லைன் பக்தி அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் பண்டிட் பாலசுப்ரமணி, கோடம்பாக்கத்தில் இருந்து. ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இன்று காண இருக்கின்ற தலைப்பு என்னவென்றால், எழுத்து பிரச்சினை இருக்கின்ற மாணவர்கள், அதே போல பத்திரம் சம்பந்தமான பிரச்சனையில் இருக்கின்ற நபர்கள் செல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஆலயத்தை தான் நாம் இன்று காண இருக்கின்றோம். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் உதாரணமாக எடுத்துக்கொண்டோம் என்றால், ஒரு ஜாதகர் மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் என்று வைத்துக்கொள்வோம். மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கின்ற ஜாதகருக்கு 3ஆம் இடமாக சிம்ம ராசியானது வரும். அப்பொழுது யாரெல்லாம் மிதுன லக்னத்தில் பிறந்து அவர்களுக்கு 3வது ராசியாக சிம்ம ராசி வந்து அந்த ராசி யாருக்கெல்லாம் முடக்கு ராசியாக அமைகிறதோ, அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்தவருக்கு 3ஆம் அதிபதியாகிய சூரியன் பலமிழந்து இருக்கின்ற பொழுதோ, அதே போல ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு 3ஆம் இடத்தில் சூரிய பகவான் தோஷமாக அமர்ந்திருந்தாலோ, உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், ஒரு ஜாதகர் மகர லக்ன ஜாதகர் என்று வைத்துக்கொள்வோம். மகர லக்னத்தை பொறுத்தவரையில் மகர லக்னத்திற்கு அட்டமாதிபதி கிரகமாக விளங்கக்கூடியவர் சூரிய பகவான். அப்பொழுது சூரிய பகவான் 3ஆம் இடத்தில் இருந்தாலோ, அதே போல ஒரு ஜாதகர் மீன லக்னத்தில் பிறந்து 6ஆம் அதிபதியாகிய சூரிய பகவான் 3ஆம் இடத்தில் இருந்தாலோ, மேலும் துலா லக்னத்தில் பிறந்து சூரிய பகவான் 3ஆம் இடத்தில் இருந்தாலோ, கன்னியா லக்னத்தில் பிறந்து சூரியன் 3ஆம் இடத்தில் இருந்தாலோ, இது போன்ற அமைப்புடைய ஜாதகர்கள் அவர்களுக்கு பத்திரம் சம்பந்தமான பிரச்சனை இருந்தாலும், அதே போல படிக்கின்ற மாணவர்களுக்கு எழுதுவதில் பிரச்சனை இருந்தாலோ, அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கின்ற இன்னம்பூர் என்ற இடத்தில் இருக்கின்ற அருள்மிகு எழுத்தரிநாதர் திருக்கோவிலுக்கு சென்று முறையான பரிகாரங்களை செய்து கொண்டீர்களானால் கண்டிப்பாக அந்த எழுத்து சம்பந்தமான பிரச்சனைகளும் பத்திரம் சம்பந்தமான பிரச்சனைகளும் நிச்சயமாக விலகும். மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு அற்புதமான கோவில் இது. அனைவரும் சென்று தரிசனம் செய்து ஒரு நல்ல ஒரு மேம்பாடான வாழ்க்கையை வாழ இறைவனை வேண்டுகின்றேன். அனைவரும் இந்த கோவிலுக்கு இந்த பிரச்சனையில் உள்ளவர்கள் தவறாமல் சென்று வழிபடவும். மேலும் நம்முடைய ஆன்லைன் பக்தி அஸ்ட்ரோ டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இது போன்ற நல்ல தகவல்கள் நாங்கள் வெளியிடுவோம்.